வெல்கம் டு சரசு சமையல். நான் அரவக்குறிச்சிக்கு அம்மா வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் கிளம்புறேன். நான் இங்கே வந்து ஈஸ்வரன் கோவிலுக்கு போனது, செல்வி வீட்டு நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன். அம்மா வீட்டில் அம்மா கூட ஒரு 3 நாளாக இருந்த நிகழ்வுகளையும் சிலதை நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேங்க. எல்லாருக்குமே வந்து அம்மா வீட்டை ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? அது மாதிரி தான் எனக்கும் 3 நாளாக இருந்துட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாருங்க. நான் கிளம்புறேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். சண்டே தான் நானும் எங்கள் வீட்டில் அவரும் அரவக்குறிச்சி போயிருந்தாங்க. அம்மா குழம்பு ரசம் காயெல்லாம் வச்சுட்டு பஜ்ஜிக்கும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. சண்டே வந்து இதை பண்ணாங்க. அம்மா வீடு அப்படின்னாலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்போம் இல்லைங்களா? அது மாதிரி தான் நானும் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அம்மா ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு பார்த்தேன், கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தேன். அம்மா அப்பயே வந்து கீரை சூப்பு கலக்கி எடுத்து வச்சுருந்தாங்க. டெய்லியுமே அம்மா வந்து கீரை சூப்பு ஏதோ ஒரு சூப்பு போட்டுருவாங்க. மதிய சமையலுக்கு அம்மா பூண்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம் சட்னிக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க. இனிமேல் தான் டிஃபனும் பண்ண போகிறோங்க. தக்காளி குழம்புக்கும் தக்காளி அரைஞ்சிட்டு வந்து அம்மா வச்சுட்டாங்க. அம்மா காலையில் 8 மணிக்குள்ளேயே வந்து காயெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இட்லி ஊற்றியாச்சு. சட்னி அரைச்சிடலாமாம்மா? இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு 40 வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. எங்ககிட்டலாம் ரொம்ப உரிமையாக பேசுவாங்க. இப்போ சட்னிக்கு வதக்கிட்டு இருக்கிறேங்க. அடுத்து வந்து இட்லி அம்மா ஊற்றி வச்சுட்டாங்க. ஒரு அடசல் ஊற்றி வச்சுட்டு அதையும் எடுத்துட்டாங்க. வெந்து பாருங்கள் எடுத்துட்டாங்க. அது தண்ணி தெளித்து எடுக்கிற பக்குவத்தை நீங்கள் பாருங்களேன். நீங்கள் எல்லாருமே என்னையவே மோட்டிவேஷன் சொல்கிறீங்களே, பாருங்கள் அம்மா பாருங்கள் இந்த வயசுலேயும் வந்து எவ்வளோ அழகாக அந்த இட்லிக்கு தண்ணி தெளித்து எப்படி எடுக்கிறாங்க பாருங்களேன். பொறுமையா தண்ணி தெளிச்சிட்டா துளி கூட ஒட்டாமல் போகிறேம்மா. ஆமாம், சும்மா இட்லி துணி முடிச்சு ஒரு துளி கூட இங்கே துணி காட்டு. துளி கூட துணியில் ஒட்டல, அவ்வளோதான். இது இன்னும் நிறைய பிடிக்கும். இட்லி ரெடி. சட்னி அரைச்சா சாப்பிடலாம். சாப்பிடலாம். இன்னொரு தட்டு ஊற்றியாம்மா? ஆமாம், 3 பேர் இருக்கணும். பாப்பாவுக்கும் கொடுக்கணும் இட்லி. ஒவ்வொரு இருந்தாலும் 2 அரிசி ஊற்றணும். பாருங்கள் அந்த இட்லி ஊற்றி வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டு வந்தால் அம்மாவுக்கு கால் வலி வரும். கால் வலிங்கிறனால ஸ்டூவில் போட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு அந்த இட்லி வேகிற வரைக்கும் சும்மா இருக்காமல் அந்த இடத்தையெல்லாம் வந்து அம்மா வந்து இப்போ தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். இட்லி வேகிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துக்குவியா? அவ்வளோதான். 2 நிமிஷம் போயிடும். இங்கே கொண்டு போய் எல்லா வேலையும் முடிஞ்சு கொண்டாந்துட்டுனா நினைவு வந்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் அவ்வளோதான். வெளியே வரமாட்டேன். சும்மா எந்திரிச்சு செய்யறதுக்கு இது கம்முன்னு போயிடும். இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து போயிடுவேன். இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் இட்லியும் சட்னி, குடமிளகா சட்னியும் ரெடிங்க. டேபிளுக்கு வந்துருச்சு. எனக்கும் தட்டில் போட்டாச்சு. சாப்பிட போகிறேன். அம்மாவும் பாப்பாவும் பின்னாடி உட்காந்து, நானும் போய் அவங்களோட உட்காந்துக்குவேன். பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அடுத்ததாக அம்மா தக்காளி குழம்புக்கெல்லாம் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் வந்து அதையெல்லாம் வணக்கி அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இனிமேல் சமையல் பண்ண வேண்டியது தான் பாக்கிங்க. நம்ம 2 பேர் தானம்மா, குழம்பும் காயும் போதும் அப்படின்னு சொன்னால் அம்மா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. உனக்கு சளி பிடிச்சிருக்குது, அதனால் கொஞ்சம் ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா ரசத்தையும் வச்சுட்டாங்க. எல்லாமே டேபிளுக்கு வந்தாச்சுங்க. அம்மாவுக்கு ஹெல்ப்புக்கு வர்றவங்க பாருங்கள் பின்னாடியெல்லாம் எல்லாம் கழுவி விட்டு வீடும் எல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அவங்க டியூட்டியை வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடையில் பாருங்கள் அம்மா சளியாக இருக்குதுல்ல, ஆவிப்பிடின்னு சொல்லிவிட்டு உப்புக்கல் போட்டு ஆவி பிடிச்சா சரியாக போயிடும். அம்மா வந்து தண்ணியும் கொதிக்க வச்சுருக்காங்க. இனிமேல் தான் ஆவி பிடிக்கணும். போன அன்னைக்கு மறுநாள் ஈஸ்வரன் கோயில் போனோங்க. செல்வி வீடு இப்படி முடிஞ்சுது. அடுத்த நாள் இந்த மாதிரி முடிஞ்சுது. இப்போ புதன்கிழமை காலையில் வந்துடுதுங்க. புதன்கிழமை காலையில் எல்லாம் சமையல்லாம் சீக்கிரமாக நானும் அம்மாவும் 2 பேருமா சேர்ந்தே முடிச்சிட்டோம். அம்மா வைக்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்குங்கிறனால அம்மாவை சாம்பார் வைக்க சொல்லிவிட்டு மீதியெல்லாம் நானே செஞ்சுட்டேங்க. ஒரு காய் தொட்டுக்கிறதுக்கு ரசம் வச்சுட்டு எல்லாமே அம்மாவுக்கும் செஞ்சு வச்சுட்டு ஊருக்கும் எடுத்துக்கிட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சுங்க. எங்கள் வீட்டில் அவர் காலையில் 8 மணிக்கே வந்துட்டார். 8 மணிக்குள்ளேயே நாங்களும் சமையல்லாம் எல்லாம் முடித்து பேக் பண்ணியும் எடுத்து வச்சிட்டோங்க. எல்லாமே எங்கள் பொண்ணுக்கு தனியாக, எனக்கு தனியாக, அம்மாவுக்கு தனியாக
எல்லாத்தையும் நீட்டாக தனித்தனியாக போட்டு அதாவது பாக்ஸில் பேக் பண்ணியும் எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கிடையில் அம்மா வழக்கம் போல் ஒரு கீரை சூப்பும் போட்டாங்க. எப்பயுமே வந்து அம்மா கீரை சூப்பு ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. அதனால் இதை இனிமேல் தான் வடித்து குடிக்கணுங்க. எங்கள் வீட்டில் அவர் வந்ததுனால சரி வந்தோடனே அவர் காஃபியெல்லாம் ஒன்றுமே குடிக்க மாட்டாருங்க. அதனால் அவருக்கு ஊற்றி கொடுன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி அவருக்கு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சூப்பை ஊற்றி டம்ளரில் கொடுத்துட்டு மீதியெல்லாம் இனிமேல் தான் வடிக்கணுங்க. அவரும் போர்ட்டிக்கோவில் உட்காந்து அந்த சூப்பை குடிச்சிட்டு வந்தாருங்க. அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு சரி நம்மளும் குளிச்சுட்டு வந்துட்டு தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக போயிட்டேங்க. கிளம்புற அவசரத்துலேயும் அம்மா செம்பருத்தி பூவும் பொன்னாங்கண்ணி கீரையும் பறித்து எடுத்துகிட்டு கீரையை பறிச்சுட்டு போனால் ஒரு நாளைக்கு கூட்டு வச்சுக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்து அதையும் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் முருங்கைக்காய் பக்கத்தில் யாராவது அம்மாவுக்கு கொடுப்பாங்க. அங்கே எல்லாமே நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும். அதனால் முருங்கைக்கீரை எல்லாமே செல்வி அவங்க அண்ணி கவிதா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை எல்லாத்தையும் அம்மா வந்து அம்மாவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதையுமே வந்து கொண்டு போகிறதுக்காக எனக்கு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அவர் சாப்பிட்டு அடுத்தது நானும் சாப்பிட்டா கிளம்ப வேண்டியது தான். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டா கிளம்ப வேண்டியது தாங்க பாக்கி. அவரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க. எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததான் அம்மாவுக்கும் தோசையை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மானால் தோசையெல்லாம் கொஞ்சம் நின்றுக்கிட்டே ஊற்ற முடியாது அப்படின்ட்டு அப்புறம் நானே ஊற்றிட்டேன் இன்றைக்கி. அப்புறம் அம்மாவும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேங்க. கூடவே உட்காந்து நானுமா சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னா அம்மா விடுறாங்களா. மறுபடியும் கொஞ்சம் இந்த செம்பருத்தி பூ மொட்டைலாம் எடுத்துகிட்டு போ, தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டின்னா அடுத்த நாள் மலர்ந்துக்கும், சாமி படத்துக்கும் வெய்யி, நீயும் சாப்பிடு, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விடமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் போய் நான் கொஞ்சம் மொட்டையெல்லாம் பறிச்சுட்டு வந்தேங்க. எப்போ ஊருக்கு போனாலுமே கடைசியாக கிளம்பும்போது அப்பாவுக்கு பூ போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அப்பாவை கும்பிட்டுட்டு எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு தாங்க கடைசியாக கிளம்புறது வழக்கம். அன்றைக்கும் அது மாதிரி தான் அப்பாவை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்புனேன். சரி கிளம்புறோமா? சரி கிளம்பு, போயிட்டு வரேம்மா. பார்த்துக்குங்க, உடம்பு பார்த்துக்குங்க. பார்த்துக்கோ, நல்லா சாப்பிட்டுக்கோ, நல்லா இரு, கை காலுக்கு வெட்டு இருக்கணும், சரி, சுகமாக இருக்கணும். சரிம்மா. நேரம் நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும். வேலைன்னு பெருசாக பார்த்தாலும் வேலையும் பாரு, நல்லா சாப்பிட்டுக்கோ. சரிம்மா. கை கால் சூதானமாக வச்சுக்கோ, பார்த்துக்கோ. சரிம்மா. சத்தா சாப்பிட்டுக்கோ. சரிம்மா. அம்மா வீடு இருக்கிற சந்தை விட்டு வெளியில் வந்தாவே அப்படியே மெயின் ரோடு தெரியுங்க. இந்த மெயின் ரோட்டுக்கு போனால் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடலாங்க. வாழைப்பழ கடை இருக்குது, பூக்கடை இருக்குது, ஜவுளி கடை இருக்குது, மளிகை கடை இருக்குது, மெடிக்கல் இருக்குது, என்னென்ன வேணுங்க எல்லாமே அந்த முன்னாடி கடை வீதியிலே முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம கரூர்லாம் வந்து தனியாக வந்து பர்ச்சேஸ்க்குன்னு போகணுங்க. ஆனால் இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க. டக்குன்னு ஈஸியாக எல்லாமே வந்து கை கட்டுற தூரத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி அப்படியே கடை வீதியெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறோங்க. இப்போ அடுத்து வர்றது நான் படித்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூலில் வந்து இந்த ஜன்னல் ஓரத்தில் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துட்டு ரோட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக கழித்த நாட்கள்லாம் அப்படியே மனசில் மலரும் நினைவுகளாக அப்படியே வந்துச்சுங்க. அதோடு வந்துகிட்டே இருக்கிறோம். எத்தனை வயசுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனாலுமே அது ஒரு தனி சுகந்தாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சுங்க. இந்த அனுபவங்களெல்லாம் நான் வந்து உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னங்க, அம்மாவுடன் அரவக்குறிச்சியில் 3 நாட்கள் இந்த நிகழ்வுகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.